நண்பர்களே, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உழைப்புல நாம சிறுக சிறுக சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்ப எதுல முதலீடு பண்ணுனா, நம்ம விரைவில அதிக லாபம் அடையலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நாம முதல்ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நாம முதலீடு பண்ணக்கூடியது லேண்டா மட்டும் தான் இருக்கணும். வீட்டு மனையா இருந்தா மட்டும் தான் மிக அதிகமான லாபத்த விரைவில எட்ட முடியும். சரி, அப்போ அப்போ லேண்ட் வாங்க போறோம். விரைவில விலை மதிப்பு கூடக்கூடிய லேண்ட எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொன்னா, நாம வாங்கக்கூடிய வீட்டு மனைக்கு அருகாமையில அதிகமான குடியிருப்புகள் இருக்கிற மாரி இருக்கணும். அல்லது எந்த நிறுவனம் வந்து வீட்டு மனையோட சேர்த்து ஹவுசிங் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. சில நிறுவனங்கள் வந்து வெறும் வீட்டு மனைய வித்துட்டு போயிருவாங்க. அது நீண்ட நாள்கள் வந்து காடுகளாக மாறிரும். முள்ளுலாம் வளர்ந்து நம்மளுடைய பிளாட்ட கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கான ஆகி போயிரும். அந்த மாதிரியான இடங்கள்ல வாங்காம, எந்த நிறுவனங்கள் வந்து ஹவுசிங் ப்ராஜெக்ட்டோட சேர்த்து பண்றாங்களோ, அந்த நிறுவனத்தில நம்ம வீட்டு மனை வாங்கணும். அடுத்தால பார்த்தீங்கன்னா, அதே நிறுவனம் வந்து கேட்டட் கம்யூனிட்டி மெத்தட்ல பண்ணுவாங்க. ஒண்ணு சுத்தி காம்பவுண்ட் சுவர் போட்டுருவாங்க. அனைத்து வீட்டு மனைய சுத்தியும். அல்லது வந்து வேலி போட்டுருவாங்க. தார் ரோடு, சோலார் லைட்டு, சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி சிஸ்டம் இது மாரி உள்ளது வந்து கேட்டட் கம்யூனிட்டி. இந்த இடங்கள்ல வீட்டு மனை வாங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்துல ஒரு ரூ. 50,000 முதல் ரூ. 1,00,000 வரைக்கும் ஒரு சென்ட்டுக்கு விலை மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது வந்து நம்ம கண்கூடா பார்த்தது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்கக்கூடிய இடத்துல டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ உள்ள புதிய வீட்டு மனைகளுக்கு. பழைய வீட்டு மனைகளுக்கு வந்து பழைய பஞ்சாயத்து அப்ரூவல் போதுமானதா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு கவனிக்கும். நாம வந்து வாங்கக்கூடிய நிலத்துக்கு பக்கத்துல போர் வாட்டர் என்ன இருக்கு? எவ்வளோ அடியில வருது? இதையெல்லாம் நம்ம உற்று நோக்கி வாங்கும் பொழுது, நம்மளுடைய வீட்டு மனை வந்து தாராளமா விலை மதிப்பு கூடும். நாம வந்து நகையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலோ, அல்லது கார்கள்ல இன்வெஸ்ட் பண்ணாலோ, இவ்வளவு சீக்கிரமா அந்த நம்மளுடைய மதிப்பு கூடாது. வீட்டு மனையில் மட்டும் தான் மதிப்பு கூடும். அத சரியானதாக தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடியது நம்மளுடைய கடமையா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள அதிகமா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.